ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 60. நம்ம எதுக்கு வெயிட் லாஸ் பண்ண ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து நல்லா அழகாக மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நம்ம உடம்புல இருக்க ப்ராப்ளம்ஸ் தான். நம்ம வெயிட் போட்டுட்டோம்னா ஃபர்ஸ்ட் வர்றது முட்டிக்கால் வலி வந்துடும், அதுக்கப்புறம் பேக் பெயின் வந்துடும், அதுக்கப்புறம் நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்ம உடம்புல வர ஆரம்பிச்சிடும். இப்போல்லாம் என்னென்னா, ஆண்களுக்கு வந்து வயிற்றோட சுற்றளவு 90 சென்டிமீட்டர் தான் இருக்கணும், பெண்களுடைய வயிற்றோட சுற்றளவு வந்து 80 சென்டிமீட்டர் தான் இருக்கணுன்றாங்க. அதுக்கு மேலே நீங்கள் போச்சு அப்படின்னா ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குன்றாங்க. ஃபேட்டி லிவர்லாம் வந்துட்டால் நம்மளுக்கு டைஜெக்ஷன் ப்ராப்ளம் ரொம்பவே ஸ்லோவாயிடும். அடிக்கடி வாமிட் சென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, அதுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்னா, ஈஸியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும்? டயட்டே இருக்க முடியலை, அப்புறம் எப்படி நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி சூப்பராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். எந்த ஒரு டயட்டுமே இல்லாமல் வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வந்து பேலன்ஸாக சாப்பிட்டுட்டு எந்த ஒரு எக்ஸசைஸுமே இல்லாமல் நான் 1 வீக்கில் 1 kg லாஸ் பண்ணுறேன், 1 மந்தில் 5 kg லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும், உங்கள் வெயிட்டும் லாஸ் ஆயிரும். அதுக்கு எப்படி சாப்பிட்றது அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் பிளேட் வந்து பேலன்ஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஃபைபரு, ப்ரோட்டீன், காப்ஸ்லாம் சொல்கிறீங்க, எங்களால் அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாது அப்படின்னா எதுவுமே இல்லை. ஃபைபர்னால் வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துடும். ப்ரோட்டீன்னா முட்டை, சிக்கனு, சுண்டல், இது எல்லாமே ப்ரோட்டீன். பயிர் வகைகள்லாம் ப்ரோட்டீனாக இருக்கும். காப்ஸ்னால் நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லி, தோசை தாங்க. இதை தாங்க டெய்லி நம்ம வீட்டில் இருக்க தான் செய்யும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேலன்ஸாக சாப்பிடணும். காப்ஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஃபைபர் நிறையா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக ஒரு கொய்யாப்பழம் ஃபுல்லாக எடுத்து, ஒரு ஃபுல்லாக வேக வச்ச முட்டை எடுத்துக்கிட்டு, கொஞ்சோண்டு ரவா பொங்கல் எடுத்து என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சிட்டேன். மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸ் இருக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குன்னா உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ ஃப்ரூட்ஸு, நட்ஸு அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கோங்க. இந்த பேக்கரி ஐட்டம் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு சூப்பராக சாப்பிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு ஒயிட் எக் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஒரு நாளைக்கு வந்து 5 முட்டை வரையுமே நம்ம சாப்பிடலாம். ஆனால் ஒரு முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் தான் சாப்பிடணும், மித்த எல்லா முட்டையோட வெள்ளைக்கரு சாப்பிட்றது தான் நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா வெள்ளைக்கரில் மட்டும்தான் ப்ரோட்டீன் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ வெள்ளைக்கரு நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், மஞ்சக்கரு வந்து ஒரு நாளைக்கு ஒன்று தான் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி வெள்ளைக்கரு வச்சு ஒரு முட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன், ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துகிட்டு, ஒரு பவுல் ஃபுல்லாக வரகரிசி சாதம் எடுத்துகிட்டு, அப்புறம் வந்து பருப்பு உருண்டை குழம்பு தான் வச்சுருந்தேன். அதையும் வச்சு நான் சூப்பர் டேஸ்ட்டாக சாப்பிட்டேன். இந்த மாதிரி பேலன்ஸாக டேஸ்ட்டாக சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம வெயிட்டும் லாஸ் பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு வெயிட்டு ஏறாமலும் நம்ம பார்த்துக்க முடியும். ஈவினிங் டைம் உங்களுக்கு காஃபி கிரேவிங்ஸ் இருக்குது, காஃபி குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, தேன் அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி பால் காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா க்ரீன் டீ எடுத்துக்கலாம், இல்லை பிளாக் காஃபி எடுத்துக்கலாம். எது எடுத்துக்கிட்டாலுமே ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு இப்போ டைம் கிடைக்குதோ அப்போ 1/2 hour 1 hour கண்டிப்பாக வாக் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸும் இல்லை, நம்ம எந்த ஒரு டயட்டுமே இல்லை, நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு வந்து பேலன்ஸாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ அப்பப்போ நம்ம உடம்புக்கு லைட்டாக ஒர்க் அவுட் கொடுக்குற மாதிரி ஒரு 1/2 hour நடந்தீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய நைட்டு டின்னர் வந்து சிகப்பரிசி தோசை தான் பண்ணியிருந்தேன். அதாவது ரெட் ரைஸ். எனக்கு நார்மலாக ரைஸாக சாப்பிட பிடிக்கல, ஸோ நான் வந்து தோசையாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தவா சிக்கன் தான் பண்ணி, எந்த ஒரு ஆயிலுமே சேர்க்காமல் சும்மா தவா சிக்கன் போட்டு பண்ணிவிட்டு தக்காளி சட்னி வச்சாச்சு, ஒரு ஆரஞ்சு வச்சு சூப்பர் டேஸ்ட்டாக சாப்பிட்டேன். இந்த மாதிரி டேஸ்ட்டாக சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதையுமே நான் பேலன்ஸாக தான் ப்ரோட்டீனுக்காக சிக்கன் எடுத்திருக்கேன், ஃபைபருக்காக ஆரஞ்சு எடுத்துருக்கேன், காப்ஸுக்காக ஒரு தோசை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், வெயிட் லாஸில் இருக்க ஃபீலும் இருக்கவே இருக்காது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.